2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 17வது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான எங்கள் வாக்குறுதியை நான் வெளியிடுகிறேன். நடைபெற இருக்கிற தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையா ஆட்சி அமைக்க இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த நம்பிக்கை கழகத்தினருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் எந்த மாநில அரசும் இந்த அளவுக்கு மாபெரும் சாதனைகளை நிகழ்த்தினதில்லை என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான சாதனை திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். பல மேடைகளில் அந்த திட்டங்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லியிருந்தாலும் ஒரு சின்ன ரீவைண்ட் மாதிரி தலைப்புச் செய்தியா சில திட்டங்களின் பெயர்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, கலைஞர் கனவு இல்லம், தாய் மாணவர் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் என ஒவ்வொரு துறை சார்பிலையும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை வளர்த்திருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவும் முடியல, மறைக்கவும் முடியல. நாட்டிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இருக்கு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே 10 ஆண்டுகளுக்கான இலக்குகளை நிர்ணயித்து தான் இந்த பயணத்தை நாங்கள் தொடங்கணும். அதுக்கான தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் வகுத்தோம். ஒவ்வொரு தனி மனிதரும் பயனடைகிற திட்டங்களை உருவாக்கணும். கொடுத்த வாக்குறுதிப்படி 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாயை உரிமை தொகையாக கொடுக்க தொடங்கணும். தேர்தலை காரணம் காட்டி அதை தடுக்கலான்னு பாஜக நினைச்சது. ஆனால் அந்த சதியை முன்கூட்டியே உணர்ந்து 3000 ரூபாயையும் கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை 1,31,00,000 மகளிரோட வங்கி கணக்கில் பிப்ரவரி மாதத்தில் செலுத்தணும். அரசு ஊழியர்களோட 22 ஆண்டுகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி அரசு ஊழியர்களுடைய மனங்களை மகிழ வச்சோம். இப்படி ஒவ்வொரு சாதனையும் புள்ளி விவரத்தோடு என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை கெடுக்க நினைக்கிற கூட்டம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்குது. அவங்களும் ஏராளமான பொய் செய்திகளை பரப்பி பார்த்தாங்க. அது எதுவுமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடலை. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட எண்ணம் என்னன்னா, திராவிட மாடல் கட்டமைச்சிருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு தொடர்ந்து பயணிக்கணும். தமிழ்நாடு தலை நிமிர்ந்த தமிழ்நாடா, தலை சிறந்த தமிழ்நாடா எப்பவுமே இருக்கணும். தமிழ்நாட்டை காக்க, கல்வியையும் உட்கட்டமைப்பையும் வளர்க்க, சமூக நீதியை தழைக்க, இதுவரை அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரணும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட உறுதியான எண்ணம். சொன்னதை மட்டும் இல்லை, சொல்லாததையும் செஞ்சு காட்டின கடந்த 5 ஆண்டுகளோட திராவிட மாடல் சாதனைகளை விஞ்சக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் 2.0 இருக்கு. அதுக்கு அடித்தளமாக இருக்க போற தேர்தல் அறிக்கையை தான் இப்போ உங்ககிட்ட
பகிர்ந்துக்க போகிறேன். எங்களுடைய கொள்கைகள் தொலைநோக்கு திட்டங்கள் மட்டுமில்லை, இதுக்காக அமைக்கப்பட்ட குழு தமிழ்நாடு முழுக்க பல முறை பயணம் செஞ்சு மக்களுடைய கனவுகளையும் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் கேட்டு இதை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தலைமையேற்று அந்த கடமையை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய கழக துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும், துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் திரு டி.கே.எஸ். இளங்கோவன், முனைவர் கோவி செழியன், முனைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், முனைவர் டிஆர்வி ராஜா, திரு எம் அப்துல்லா, பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், மருத்துவர் எழில் நாகநாதன், திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி, திருமிகு தமிழரசி ரவிக்குமார், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஜி சந்தானம், தொழில் முனைவோர் திரு சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் அடங்கிய குழுவுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்களை நம்புகிற மக்களுக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் எல்லோருடைய நம்பிக்கையை நாங்கள் நிச்சயம் காப்பாற்றுவோம். இந்த உறுதியோடு தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் எல்லாமே முக்கியமான வாக்குறுதிகள் தான். நேரத்தின் அருமை கருதி முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமாக தலைப்புச் செய்திகளாக நான் அறிவிக்கிறேன். முதல் வாக்குறுதி, இதுவரை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 லட்சம் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் காலை உணவு வழங்கணும். திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். இரண்டாம் வாக்குறுதி, 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வரும் உரிமை தொகையை இனி 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும். மூன்றாவது வாக்குறுதி, இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். நாலாவது வாக்குறுதி, அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். 5வது வாக்குறுதி, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயும், ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயாகவும், காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும். 6வது வாக்குறுதி, உயர்கல்வி சேர்க்கை அதிகரிக்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 7வது வாக்குறுதி, நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 8வது வாக்குறுதி, பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். 9வது முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து முதியோர் உதவித்தொகை
1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். 10வது மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரணத் தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். 10வது அறிவிப்பு, அன்னை தமிழை போற்ற பன்னாட்டு தமிழறிஞர்களையும் மொழி வல்லுநர்களையும் செம்மொழி மாநாடு வல்லுநர்களையும் கொண்டு செம்மொழி மாநாடு சென்னையில் நடத்தப்படும். 12வது ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான அறிக்கையை நாடு முழுவதும் விவாதப் பொருளாக்கி மாநில அரசுகளின் உரிமைகளை நிலைநாட்டும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம்.